ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நான் பொங்கல் இதில் பண்ணியிருந்தேன், அதனால தான் பாத்திரம் இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு தேவையான பருப்பு, தண்ணி, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டு 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் சால்ட்டு, அது கூடவே வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு இப்போ இட்லிக்கு பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க, இல்லைனா ஒரு கத்திரிக்காய் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது நான் பொங்கலுக்கு பண்ணுறதுனால அதை போடாமல் பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 4 வெந்தயம் போட்டு, அதுக்கப்புறம் 3 பல்லு பூண்டு போட்டு ஒரு 3 விசில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா கடைஞ்சிட்டு, எப்பவும் போல் நீங்கள் வெங்காயம் கூட போட வேண்டாம், வெறும் கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் கடைசியில் இறக்கும்போது கொத்தமல்லியும் போட்டு இறக்கிங்கன்னா கம்மன்னு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிள். நம்ம எல்லா காயெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி